பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள், ஆசீர்வாதமான நாள், உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற நாள், உங்களுக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற நாள். அதனால் பயப்படாதங்க. இயேசு கூட இருந்தால் அந்த நாள் எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். அவர் கூட இருந்து உங்களுடைய காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் பயப்படாதுங்க. இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை கூட உங்களுக்காக செய்வார். சூழ்நிலை பார்த்தா ஒரு மாதிரிக்க நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் இயேசுகிட்ட, சூழ்நிலை அப்படியே தலைகளாய் மாறும். வேற புஸ்தகத்தில் அப்படி ஒரு சம்பவம் இருக்கிறாரு. 1 சாமுவேல் 12:16 சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி தேவ ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற பெரிய காரியத்தை பாருங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், என் மகனே, என் மகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிற பெரிய காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க நின்று பாருங்க கர்த்தர் செய்கிற பெரிய காரியம். என்ன பெரிய காரியம் நடந்தது? அங்க சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாராம். 18 இருக்குது, ஆண்டவர் மின்னல்களை உண்டாக்குகிறார், மழையை பொழிய பண்ணுகிறார். மழை வருகிற சூழ்நிலையே இல்லை. ஆனால் சாமுவேல் விண்ணப்பம் பண்ணின உடன் டக்குன்னு மேகம் வருகிறது, மின்னல் வருகிறது, இடி முழங்குகிறது, மழை பொழிகிறது, இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம் நடக்கிறது. ஜனங்கள்லாம் உடனே கர்த்தரை குறித்த பயமுள்ளவர்கள் ஆகிறார்கள் என்பதாக இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜெபத்தினால உடனே சூழ்நிலை மாறுகிறது. இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை என்ன? உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வியாபாரத்தில், அல்லது உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல, உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய சூழ்நிலை உங்களை பயமுறுத்துற மாதிரி, கலங்குற மாதிரி இருக்குதா? சாமுவேல் ஜெபம் தான் பண்ணினா. நீங்க இன்னைக்கு ஜெபிங்க, எல்லா சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். நீங்க நின்று கொண்டு பாருங்க கர்த்தர் செய்கிற அற்புதத்தை. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. பயப்படுகிற சூழ்நிலை எல்லாம் மாற போகிறது. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் என்பதை விளங்க பண்ண போகிறார். விசுவாசத்தோடு நீங்க ஜெபிச்சா போதும், உடனே இந்த மாற்றம் உண்டாவதை நீங்கள் பார்க்க முடியும். என்னுடைய ஊழிய பாதையில் நிறைய நான் அப்படி பார்த்திருக்கிறேன். மழை பயங்கரமான மேகத்தோடு மழை பொழியும், அப்படியே பயங்கர சூழ்நிலை. அந்த சமயத்தில் நம்ம ஜெபித்த உடனே மேகமெல்லாம் விலகி போய் கூட்டம் நடத்துறதுக்கு தடையில்லாதபடி கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பதை என் ஊழிய பாதையில் நிறைய சமயத்தில் நான் பார்த்திருக்கிறேன். இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை உங்களுக்காக செய்வார். மேகம் போல புறப்பட்டு வருகிற உபத்திரவங்கள், நெருக்கங்கள் விலகி போகும். அல்லது உங்களுக்காக மழை பெய்ய பண்ணுவதற்கு மேகத்தை உண்டாக்குவார். மேகத்தை அனுப்பவும் முடியும், மேகத்தை விலகி போகும் அவராலே முடியும். அவர் அற்புதம் செய்கிற தேவன். அதற்கு ஒரு பிரார்த்தனை பண்ணா போதும், இயேசுவே எனக்கு உதவி செய்ய, அவ்வளவுதான். இப்ப ஜெபிக்கலாமா? இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிற இந்த மகளுக்காக ஜெபிக்கிறப்பா, அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த பிரச்சனை மாற, அவருடைய வியாதி நீங்க, அவருடைய தேவை சந்திக்கப்பட, இந்த நெருக்கம் மாற, இன்றைக்கு அவளுக்கு ஒரு அற்புதம் தேவை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த அற்புதம் நடக்கட்டும், அவளை மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.